நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையால 2026ஆம் ஆண்டின் துவக்கத்திற்குள்ளார வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் துவக்கத்துல தேவன் நமக்கு அருளி செய்கிற வார்த்தையானது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆங்கிலத்துல சொல்லணும்னா The kingdom of heaven is at hand அல்லது The kingdom of heaven is near. பரலோக ராஜ்யம் எனப்படுவத தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லலாம். அந்தபடியாக பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்லப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் பக்கத்தில் இருக்கிறத குறிக்கிறதாக இருக்கு. அந்தபடியாக இந்த வார்த்தை எப்போது சொல்லப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது. அவர் தாமே தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு சமீபமாக்கினார். பாவத்துல விழுந்த நாம தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு தூரம் போயிருந்தோம். அப்படி இருந்த நம்மை அவர் தாமே மறுபடியுமாக தேவனோடு ஒப்புரவாக்கி பரலோக ராஜ்யத்தை நமக்கு சமீபமாக்கினாரு. அந்தபடி இந்த வார்த்தைகள் நேரடியாக மத்தேயு சுவிசேஷத்துல 3 முறை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுவும் 3 பேர் இந்த வார்த்தையை சொல்ல நியமிக்கப்பட்டிருக்காங்க. முதலாவது கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த வனாந்திரத்துல கேட்கிற சத்தமாகவும் எலியாவின் ஆவியை உடையவராகவும் இருந்த யோவான் ஸ்நானனால சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்துல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இந்தபடியாக பிரசங்கம் பண்ணினது யோவான் ஸ்நானன். அவர்தாமே ஏசாயா தீர்க்கதரிசியால உரைக்கப்பட்டது போல கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ண வந்தவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக எல்லா மக்களையும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி அழைப்பு விடுவித்தவரா இருக்கிறாரு. மற்ற சுவிசேஷ புஸ்தகங்கள்ல மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்ட ஞானஸ்நானம் எடுக்கும்படி அழைக்கிறாரு. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துலதான் தெளிவும் தீர்க்கமுமாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறத பார்க்கலாம். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எல்லா நீதியும் நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானத்துல போய் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறாரு. அந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல புறாவை போல வந்து இறங்குகிறாரு. அப்படியாக அவர் சோதிக்கப்பட்ட பிற்பாடு தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் போது அவர் பிரசங்கித்தது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்தபடி கிறிஸ்துதாமே மனுஷகுமாரனா இருந்த போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறாரு. அதே போல அவர் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களிடத்துல இந்த பொறுப்பை அவர் நியமிக்கிறாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை எடுத்துட்டோம்னா, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். கிறிஸ்து அவருக்கு பிற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறதுக்காகவே தன்னுடைய அப்போஸ்தலர்களை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அதனாலேயே அப்போஸ்தலர்களுக்கு பிரதானமான பொறுப்பாக பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுங்கிறத பிரசங்கிக்க சொல்றாரு. அந்தபடியா அப்போஸ்தலர்களும் இந்த அழைப்பை விடுவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படி பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது ஒரு அழைப்பை விடுக்கிறதாக இருக்கு. அந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு ஏதுவாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வருகையின் மூலமாக பரலோக ராஜ்யமானது சமீபித்திருக்கிறதுங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து மார்க்கு 1 15ஆவது வசனமும், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார்னு சொல்லப்பட்டிருக்கு. இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே சொல்லியிருக்கிறாரு. பரலோக ராஜ்யத்தின் இன்னொரு வார்த்தையாகிய தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராஜ்யம் யாருடையதாக இருக்க போது? கிறிஸ்துவனுடையதாகவே. லூக்கா 1 அதிகாரம் 33ஆவது வசனத்தை பார்த்தோம்னா, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கு. இங்க அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி முடிவில்லாத ராஜ்யத்தை நமக்கு அருளி செய்வதற்காக அவர் மறுபடியுமாக வரப்போகிறார் இல்லையா? அதற்காகவே இந்த நாட்கள்லயும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுங்கிற வார்த்தைய தேவன் அழைப்பாக நமக்கு விடுவிக்கிறாரு.
இந்த அழைப்பை விடுக்கிறதற்கு அவரை அல்லாமல் அன்றைக்கு யோவான் சாணனும் அப்போஸ்தலர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்தபடியே இந்த நாட்கள்ல யோவான் சாணனை போல எலியாவின் ஆவி அநேகர் மேல ஊற்றப்பட்டிருக்கு. அவர்கள் ஒவ்வொருவருமே தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுங்கிறத குறித்து பிரசங்கம் பண்ணி அநேகரை தேவனுக்குள்ளார கொண்டு வருவாங்க. அதே போலதான் அப்போஸ்தல ஊழியங்கள் மற்றும் பிற ஊழியங்கள் மூலமாக பரலோக ராஜ்யமானது சமீபித்திருக்கிறது. மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு முடிவில்லாத ராஜ்யத்தை கொடுப்பாருங்கிறத அநேகர் மூலமா தேவன் அறிவித்துக் கொண்டிருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை நம்முடைய காது கேட்குதா? நாம இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு உணர்வடைந்திருக்கிறோம்னா தேவனிடத்துல இன்னுமாய் கிட்டி சேர்வோம். அவருடைய ராஜ்யம் நமக்கு சமீபமா இருக்குங்கிறத அறிந்து கொண்டு அவரை பற்றி பிடித்து கொள்வோம். அப்பொழுது நம்மீதும் எலியாவின் ஆவி ஊற்றப்படும். அன்றைக்கு யோவான் சாணன் எலியாவின் ஆவிய உடையவரா இருந்திருக்கிறாரு. அத லூக்கா 1:17 தெளிவா சொல்லுது. அந்தபடியா நம்மீதும் எலியாவின் ஆவி ஊற்றப்படும். நாமும் எழுந்து அநேகருக்கு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தேவனுடைய வருகையானது எப்ப வேணாலும் சம்பவிக்கலாம். முடிவில்லாத ராஜ்யத்திற்குள்ளார நாம் எல்லாரும் பிரவேசிக்கணுங்கிற அழைப்பை விடுவிப்பாங்க. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நடப்பவங்க தேவனுடைய வருகைக்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுவாங்க. இப்படியாக சேர்த்து கொள்ளப்படுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறத அறிந்து கொண்டு தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அநேகரை ஆயத்தப்படுத்த அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தபடி இந்த நாட்கள்லயும் நீங்க மறுபடியும் வருவதற்கான அழைப்பாக பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுங்கிற வார்த்தைய அநேகர் மூலமா கொண்டு வந்திருக்கீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவர்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டு இதை அநேகருக்கு பிரசங்கிக்க எலியாவின் ஆவியை எங்கள் மீது ஊற்றுங்க தகப்பனே. உம்முடைய முடிவில்லாத ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்பட எங்க ஒவ்வொருத்தரையும் ஆயத்தம் பண்ணுங்க ராஜா. அந்தபடியே எங்களுக்கு சமீபமா இருக்கிற பரலோக ராஜ்யத்துல தேவன் தாமே எங்களை சேர்த்து கொள்ள போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.